ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஒரு சர்ப்ரைஸான வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பவுடர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதோட ஃபீட்பேக் இதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது டாப் 10 ஃபீட்பேக். ஸோ இதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கலாம், 10,000 பேர் கூட யூஸ் பண்ணிருக்கலாம். நமக்கு ஆயிரக்கணக்கில் ஃபீட்பேக் வந்திருந்தாலும் அதுல மெயினா அதாவது உணர்வுபூர்வமா ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆகுதா உங்களுடைய வெயிட் லாஸ் பவுடர் உண்மையா இன்னும் கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. வெயிட் லாஸ் ஆகுமா, சைடு எஃபெக்ட் இருக்குமா, இல்லை வேற எந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ கிளியர் பண்ணிட்டு தான் வரேன். ஆனா நான் சொல்றதை விட உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேர் வாங்கி அவங்களோட ஃபீட்பேக் கேட்டா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, கண்டிப்பா இது ஒருத்தானதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே இன்னைக்கு அந்த மனசை டச் பண்ற மாதிரியான ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போட போறோம். ஃபுல்லா கேளுங்க, ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. அப்பதான் நம்ம குட் பேபியோட வெயிட் லாஸ் பவுடர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, இதுல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை சரியா இருக்கு. அது எல்லாமே இந்த ஃபீட்பேக்ல நீங்க கேட்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஹலோ 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 சொல்லுங்க மேம். மேம் இப்போ நீங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு விட்டீங்களே? ஆமா மேம் சொல்லுங்க. நீங்க அந்த ஆயில் அமுச்சு விடுங்க, அது எப்படி இருக்கு நாங்க பாக்குறோம், பார்த்துட்டு நாங்க ஆர்டர் பண்றோம். நான் வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு போட்டு விடுறேங்க மேம். ஓகே மேம். ஆனா நீங்க இப்ப கொடுத்தது ஒரு 7 நாள் தான். 7 நாள்ல எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு தான் அதுக்காக தான் இப்ப நான் கால் பண்ணேன். நான் வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு போட்டு விடுறேன். ஏன்னா நான் வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, ஷேக் இருக்கு பாத்தீங்களா, ஷேக் அது நாங்க ஒரு மாசத்துக்கு 7,000 8,000 அந்த மாதிரி நாங்க ஷேக் ஆர்டர் பண்ணி நாங்க அது சாப்பிட்டு வந்தோம். அதுலயுமே சாப்பாடு கண்ட்ரோல். இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு காலையில ஒரு டம்ளர் எடுக்கிறதுக்கு நைட் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே ஓகே, தேங்க் யூ மேம், தேங்க் யூ சோ ரொம்ப மச். நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இது எனக்கு அமௌண்ட் எங்களுக்கு கம்மி. ரெண்டாவது இதுல பெருசா நம்ம சிரமம் இல்லை. ஒரு தண்ணி கொதிக்க வச்சு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். இது ரிஸ்க் கிடையாது. நம்ம காஃபி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஃபீல்டு தான் எனக்கு இருக்கு. ஓகே ஓகே. ஆனா நல்லா இருக்கு, இதுல நல்ல ரிசல்ட் இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு 7 நாள் தான் ஆகுதுங்க. நான் இன்னும் 2 நாள் கழிச்சு கூட உங்களுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தேன். நேற்று எல்லாம் ஃபுல்லா நாங்க அந்த ஆயில் பாத்துட்டு இருந்தாங்களா. இதுவே நல்லா இருக்கு. இந்த வெயிட் லாஸ் பவுடர் நல்ல ரிசல்ட் 7 நாள்ல தெரியுது. அப்ப ஆயிலும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதான் நீ கால் பண்ணேன். ஏன்னா வெயிட் லாஸ் பவுடர் கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி 3 நாள்ல வந்துருச்சுங்க. ஓகே மேம். அது மாதிரி இதுக்கும் நம்ம இதுவும் ஆயில் நம்ம பண்ணோம்னா ஒரு 3 நாள்ல வந்துருமா, சரி நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணோம். சூப்பர், நன்றி நன்றி. நல்ல ஒர்க் பண்றீங்க. இன்னமும் உங்களுடைய வேலைகள் நல்லா போயிட்டே இருக்கணும். நிறைய பேர் அதை வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் போறது, ஜிம்முக்கு போறது, இந்த வெயிட் லாஸ்க்காக இந்த ஷேக் எடுக்கிறது, நிறைய இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போறது, இதெல்லாம் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப பெட்ரு. ஆனா நீங்க பண்ற ஒரு வேலைக்கு இன்னமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க, வெற்றி தான். நல்லா இருக்கு. நீங்க உங்களுடைய வீடியோலாம் நாங்க டெய்லி பாக்குறோங்களா யூடியூப் சேனல்ல. டெய்லிக்கு நான் சும்மா ஒரு தச்சம்லாம் நாங்க பார்க்கும்போது தான் பார்த்தோம். உங்களுடைய அரியலூர் மாவட்டம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நானே யோசிச்சேன், என்னடா பரவாயில்ல, இது நம்ம நிறைய சாப்பிட்டு வெயிட் லாஸ் குறையில, இதுல குறையுமான்னு எனக்கு ஒரு டவுட். சரி ஒரு பாப்போமே, எப்படி நம்ம சாப்பிட்டு பாக்கலாமேன்னு சொல்லிட்டுதான் ஒரு சேஞ்சுக்காக ஒரு 250 ml வாங்கினாங்களே. ஓகே ஓகே மேம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கு மேம். 1 மந்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லாவே வெயிட் உங்களுக்கு தெரியும் மேம், ரெடியூஸ் ஆகுறது. இப்ப நம்ம நைட்டு சாப்பிடல மேம். நைட் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுக்க போகும்போது காலையில நல்லா பசிக்குது. அந்த காலையில நம்ம வெறும் வயிற்றுல இதை நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அடுத்த டைம் நம்ம காலையில மதியானம் இந்த மாதிரி சாப்பிட போகும்போது சாப்பாடு கண்ட்ரோலா எடுக்குது நமக்கு. நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம சாப்பிடும் பாருங்க, அது வேண்டாம். அதே போல நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா அது நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கு, எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இந்த பவுடருக்கும் நம்ம இது சாப்பிடுறதுக்கும் தேவையில்லாம சாப்பிடுற மாதிரி கரெக்டா இருக்குங்க. கண்டிப்பா மேம். சூப்பர் சூப்பர், நன்றி நன்றிங்க. நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நீங்க எனக்கு பிட் பேக் போட்டு விடுங்க மேம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே மேம், நான் அந்த ஹேர் ஆயில் டீடைல் அனுப்புறேன் மேம் உங்களுக்கு. ஓகே மேம், ஓகே. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம். ஹாய் மேம், குட் மார்னிங். குட் மார்னிங் மேம், சொல்லுங்க. இல்லை, உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். ஓகே மேம். என்னையோட 1 மாசம் ஆகுது. ஓகே, வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். சரிங்க மேம்.
உங்க வெயிட் இருந்தேன் நான் 89 இருந்தேன். இதுங்க 98.9 இருந்தீங்களா? 89 இருந்தேன். 89 இருந்தீங்களா? ஓகே மேம். இப்போ 82 வந்திருக்கேன் மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ 82 வந்துட்டீங்களா? ஓகே ஓகே மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். நான் எவ்வளவு ப்ராடக்ட் பார்ப்பேன், எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன் ஓகே வாங்கி மேம். கொடுங்க. ம். ஆனா அவர் வேணான்னுவாரு. ஆனா உங்களுக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. அதனால ம். வேணும்னு இந்த வீடியோ நீங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்கீங்க. ம். அந்த வீடியோ பார்த்தோன்னே எங்க வீட்டுக்காரர்கிட்ட அனுப்புனேன். சரிம்மா உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ பண்ணுமானாரு. அதே மாதிரி இன்னையோட 1 மாசம் ஆகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப 7 ரொம்ப கிலோ ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓகே. எல்லாரும் நீங்க அன்னைக்கு முந்தா நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. எல்லாரும் 3 நாள்ல வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னபோது நானே நீங்களே சொன்னீங்களே எனக்கெல்லாம் 1 மாசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் அப்படி பாக்கலான்னு இருந்தேன். சரி அவங்க சொன்னாங்களே 1 மாசம் ஆகணும்னு, அதாவது 1 மாசம் வரைக்கும் நம்ம பாக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேன், நானே சொல்லிடுறேன். நான் சொன்னேன் இல்ல நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போன் பண்ணேன் மேம். ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். எனக்கு நான் நேத்து உங்களுக்கு கால் பண்ணேன். என் நம்பர்ல இருந்து பண்ணேன். சரி நீங்க பிக் பண்ணல. சரி அதனாலதான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார வீட்டுல இருந்தாரு. சரி அதுதான் காலையில பண்ணி சொல்லலாம். ஏன்னா நீங்க சொன்னா அது வேற மாதிரி இருக்குங்க. அதனால நானே வெயிட் லாஸ் பண்ணல. நான் சொன்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன் பண்ணேன் மேம். சரி சரி மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். அது ஃபோன் கால் நிறைய வந்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் அட்டென்ட் பண்ண முடியல மேம். அதான் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் ரிப்ளை கொடுக்கறது. ஆமா மேம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னும் கொஞ்சம் இருக்கு மேம். அது இன்னும் ஒரு வாரம் ஃபுல்லா வரும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச பிறகு திருப்பி வெயிட் லாஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு நான் திருப்பி ஆர்டர் எடுத்திருக்கேன் மேம். சரி பார்த்தோன்னே எங்க வீட்டுக்காரர் ஆச்சரியம் ஆயிட்டாரு. இன்னும்மா இப்படி ஆயிடுச்சா, பரவாயில்ல நானும் வேணும்னா ட்ரை பண்றேன். நான் சொன்னேன் ட்ரை பண்றது இல்ல, வாங்கி நீங்களும் குடிக்கணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரே ஷாக் ஆயிட்டாரு. இன்னும்மா இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னா சரி ஒண்ணு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஓகே ஓகே மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எனக்கே ரொம்ப கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 1 மாசத்துல 3 கிலோ 4 கிலோ அப்படிதான் மேம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீங்க 7 கிலோ குறைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆமா நேத்து கூட ஒரு வீடியோ போட்டேன். இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நானும் ஷாக் ஆயிட்டேன். என்னப்பா இருக்கும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல போட்டீங்க. அப்புறம் திருப்பி இது போடும்போது என்ன இருக்குமோன்னு நான் ஆர்வத்தோட பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுச்சு. நீங்க அவங்க பேசுனது இந்த ஆயில் பத்தி பேசுனது வெயிட் லாஸ் பவுடர் இப்படி இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன பிறகு அப்புறம் நான் சொன்னேன் நீங்க அது பேசும்போது எப்பவுமே வாக்கிங் பண்ணும்போது நான் அதை கேட்டுன்னு தான் வாக்கிங்கே பண்ணுவேன். ஒரு மாசத்துல 3 kg கம்மியாகும் நீங்க சொல்லுவீங்கல்ல. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு 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 பாப்பேன். நீங்க சொல்லும் போதே அதே ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கு. ஒரு மோட்டிவேஷனா இருக்கு நீங்க பண்றது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே மேம். தேங்க்யூ சோ மச் மேம். எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல மட்டும் கொஞ்சம் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க மேம். கண்டிப்பா சொல்றேன் மேம். ஓகே மேம். ஓகே. ஓகே மேம். பாப்பாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா மேம். ஓகே மேம். பை மேம். பை மேம். தேங்க்யூ so மச். ஹாய் மேம், நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் மேம். லாஸ்ட் டைம் இந்த பவுடர் வந்து உங்ககிட்டேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், இந்த வெயிட் லாஸ் பவுடரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஹெர்பல் லைஃப்ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலேயே வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் எனக்கு 69ன்றது கூட காமிச்சதில்லை. 74 அதிகபட்சம் 71. இதுக்கு தாண்டி என் வெயிட் வந்து குறைஞ்சதே இல்லை. பட் இன்றைக்கி என் வெயிட் செக் பண்ணும்போது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். எனக்கு இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 68 இருந்துச்சு. நான் அதிகபட்சம் ஒரு 10 days தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் வந்து நான் போய் ஸ்கிம்டு மில்க் வாங்கினோம். அது 1 லிட்டருக்கு 71 ரூபா. அந்த மில்க்கும் வாங்கினோம். அதுக்கு நான் வந்து ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று வாங்கினோம், F1 வாங்கினோம். இது எல்லாமே வந்து நான் மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் குடித்து அப்புறம் நிறைய அதில் ப்ராசஸ் இருக்குது. ஜஸ்ட்டு வாட்டர் குடிச்சிட்டு அவ்வளோதான். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி காலையிலேருந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மைலிங் ஃபேஸோடவே இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய் அக்கா, நான் வந்து உங்கள் வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணலை. ஃபஸ்ட் நான் வாங்கும்போது வந்து நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் வாங்கினேன். ஆனால் வந்து குடித்ததுக்கப்புறம் தான் ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. என்னென்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது March 17 நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 85 இருந்தார், நான் 77 இருந்தேன்.
இப்போ உங்களுக்கு நேத்து நாங்க செக் பண்ணதில, நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ எனக்கு ரெட்யூஸ் ஆயிருக்கு. அவருக்கு 2 கிலோ ரெட்யூஸ் ஆயிருக்கு. அவரு வந்து ஒர்க் பிஸினால சரியா எடுத்துக்க முடியல. பட் நான் ரெகுலரா எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு 5 கிலோ லாஸ் ஆயிருக்கு. அது நிஜமாவே ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கா இருக்கு. என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் வெயிட் லாஸே ஆகல. சரியா சாப்பிடவே இல்லனாலும் அவ்ளோ உடம்பு போட்டுட்டு இருந்தது. ஏன்னா பிரெக்னன்சிக்கு அப்புறம் பயங்கரமா வெயிட் ஏறிட்டேன் நான். அதை கம்மி பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ உங்களோட இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த டயட்டுமே நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா பாப்பா பார்த்துக்கறதுக்கே எனக்கு கரெக்டா இருந்தனால, என்னால எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ண முடியல. வாக்கிங் போல, எதுவுமே பண்ணல. எல்லாமே வீட்ல தான் இருந்தேன். ஜஸ்ட் மார்னிங் அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன், நைட் அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான். மத்தபடி எல்லாமே நார்மலா தான் சாப்பிட்டு இருந்தேன். நான்வெஜ் எடுத்துக்கிட்டேன். அதுலயே இவ்ளோ கம்மியானது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹாய் சிஸ்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் ஃபீட்பேக் குடுத்துருக்கிறது வந்து சொல்லிட்டுருக்கீங்க. நானும் அதுமாரி ஃபீட்பேக் குடுத்துருந்தோம். ஏன்னா, அதால வந்து நானும் நெறைய பலன் அடைஞ்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தைராய்டு இருக்கு. ஸோ டாக்டரே வந்து சொன்னாங்க, "நீங்க நல்லா டயட் இருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாக் பண்ணுங்க. உடம்பு வந்து கொஞ்சம் குறையுது வந்து கொஞ்சம் ஸ்லோவா எடுக்கும்." அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நானும் எல்லாம் எடுத்து பார்த்தேன், குறைஞ்ச மாதிரியே இல்ல. வெயிட் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கா மாரியே தான் இருந்தது எனக்கு. அப்புறம் அதான் உங்ககிட்ட வந்து நானு நவம்பர் 15த் வந்து வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 13த் ஆர்டர் பண்ணேன். எனக்கு 15தே வந்துடுச்சு. அப்பத்துலேருந்து நான் வந்து 250 கிராம் தான் ஃபர்ஸ்ட்டு வாங்குனேன் உங்ககிட்ட. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவா இருந்ததுன்னா நம்ம திருப்பி வாங்கிக்கலாம் அப்டின்னிட்டு. அந்த வந்து ஃபுல்லா காலியாயிட்ட பிறகு நான் சரி வெயிட் போட்டு பார்க்கலாம் அப்டின்னிட்டு மறுபடியும் போய் 24 ஹவர்ஸ் இங்க இருக்கு ஹாஸ்பிட்டலு. அங்க போய் வெயிட் போட்டு பார்த்தா 87 இருந்தேன்னா, அங்க போகும்போது 84 தான் இருந்தது. என்னடா இது! ஒருவேள நம்ம வெயிட் குறைஞ்சிட்டோமா? இல்ல மிஷின் எதுனா தப்பா காட்டுதான்னு தெரியலையே அப்டின்ட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல்லயும் போட்டு பார்த்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 84 தான். ஆனா ஆக்சுவலி அது 2 ஹாஸ்பிட்டல்லயும் நாங்க மாத்தி மாத்தி தான் பார்த்துட்டுருப்போம். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லனால அங்க தான் கூட்டிட்டு போயிட்டுருப்பேன். ஸோ அங்க போய் பார்த்தா 2த்துலயும் ஒரே மாரி தான் காட்சி. எனக்கு தாங்கவே முடியல. என்ன சொல்றதுன்னே தெரியல. வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். சரி இப்படியே நீ உடம்ப குறை. எல்லாம் நல்லா இது இதுவா தான் இருக்கு. நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட நான் ஆர்டர் குடுத்து வாங்கியிருந்தேன். இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் மறுபடியும் போய் நான் வெயிட் போடல. போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த இப்போ வாங்கியிருக்கிறது காலியாயிட்ட பிறகு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சிஸ்டர். சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. தேங்க் யூ சிஸ்டர். ஹலோ அக்கா, நான் போன மாதம் 25ஆந்தேதி ஸ்டார்ட் பண்ணேன். 110 கிலோ இருந்தேன். இப்போ தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டேன் நான். நான் ஒரு மாதம் கழிச்சு தான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 99 இருந்தது என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. அதுக்காக தான் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ரொம்ப நன்றிக்கா. எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. நல்லா இருக்குது. இத்தனைக்கும் எனக்கு யூட்ரஸில் நீர்க்கட்டி இருக்குது. வேறு எந்த தொந்தரவும் இல்லை. அது ஒன்று தான். எனக்கு வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. நல்லா இருக்குக்கா. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த வெயிட் லாஸ் பவுடர் சாப்பிட ஆரம்பிச்சு எனக்கு வந்து அல்சர் ரொம்ப நாளாக இருந்தது. செரிமானம் ஆகவே ஆகாது. எனக்கு எது சாப்பிட்டாலும் நான் எதுவுமே சாப்பிடவே என்னால் முடியாது. நான் தயிர் சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த வெயிட் லாஸ் பவுடர் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆகுது. நான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அது இல்லாமல் எனக்கு வெயிட் லாஸும் ஆயிருக்கு. நான் இன்னும் வெயிட் போட்டேன். நான் 83 கிலோ இருந்தேன். இப்போ வந்து நான் 80 கிலோ இருக்கேன். 3 கிலோ கம்மியாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் 4வது பாட்டில் வாங்கியிருக்கேன் நான் இப்போ. எனக்கு பிடிச்சிருக்கு. வெயிட் லாஸ் ஆகியிருக்கு. என் ஃப்ரெண்டுங்க 2 பேர் சொல்லி அவங்களும் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு முக்கியமாக செரிமான பிரச்சனை சரியா இருக்கு. அது இல்லாமல் நான் வந்து இப்போ கொஞ்சம் சாப்பிட்றேன். நான் ஒரு 2 மாசமா வந்து அல்சர் மாத்திரை எடுக்கிறது இல்லை. இப்போ 2 மாசமா நான் மாத்திரை எடுக்கல. இந்த வெயிட் லாஸ் பவுடர் தான் நான் குடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சூப்பர். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க மேம். கால் பண்ணிருக்கீங்க. 12ஆம் தேதி வெயிட் லாஸ் பவுடர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே மேம். இன்னும் வரலக்கா. நாளைக்கு ரிசீவ் ஆயிடும் மேம். அது ஸ்டாக் இல்ல மேம். முடிஞ்சிருச்சுங்களா? அதனால ஃபுல்லாவே இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணுங்களா?
எல்லாருக்கும் இன்னைக்குதான் அனுப்பி இருக்கோம். இல்ல அதனால அப்படிங்களா? கேட்டேன். சரி சரி மேம், இன்னைக்குதான் எல்லாருக்கும் அனுப்பி இருக்கேன் மேம். நாளைக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும் மேம். ஓகேக்கா. நல்ல சரி. பவுடர் எல்லாம் ரிசல்ட்டா இருக்கு. ஓகே மேம். ஓகே. அதான் சரி பவுடர் தீர்ந்தோடனே சரி இன்னும் வரதே இருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். சரி சரி, நாளைக்கு வந்துடும் மேம் கன்ஃபார்மா. ஓகே. எனக்கு வந்து 1 monthல 6 kg குறைஞ்சிருச்சுக்கா. ஓ சரிங்க மேம். ஓகே சூப்பர் மேம். அதான் நான் சரி விடாம சாப்பிடுவோம். 1 kg வாங்கணும். ஓகே மேம். நல்லா இருந்துச்சு. ம். என்னால சரி அந்த வாக்கிங் போக முடியல. ஓ சரிங்க. இப்ப வாக்கிங் பண்ணாமல இது ஃபுட் கண்ட்ரோல் இருந்தா 6 கிலோ குறைஞ்சிருக்குங்களா? ஆமா. சரி சரிங்க. இப்போ ஃபுட் கண்ட்ரோல் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன். எப்படிங்க மேம்? இப்போ கொஞ்சம் டீ காஃபி இதெல்லாம் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே மேம். ஓகே. ஃபுட் இதுலயே தான் ஓட்டுனேன். 6 kg குறைஞ்சிருந்துச்சு. ஓ சரிங்க. அதான் இன்னும் ஒரு 2 months தொடர்ந்து சாப்பிடுவோம். அதான் இன்னும் எனக்கு பவுடர் காலி ஆயிடுச்சா, அதான் சரி. ஓகே ஓகே மேம். ஸ்டாக் இல்லாததா மேம், அது அனுப்பியாச்சு. நாளைக்கு கன்ஃபார்ம் ரிசீவ் ஆயிடும். ஆஃபர்ல போடுவேன் தான் கருங்க. இவர் அவசரப்பட்டு முன்னாடியே போட்டாரு, முதல் நாள் போட்டாரு. ஓகே ஓகே மேம். சரி, நான் நெக்ஸ்ட் டைம் இன்ஃபார்ம் பண்றேன் மேம். நான் ஆஃபர்ல. சரிக்கா. சரிங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நல்லா பவுடர் நல்ல ரிசல்ட் காட்டுது. ரொம்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். நான் வாக்கிங்லாம் போவேன். ஆனால் எனக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே வந்து மழை வருது. காலையில் வந்தால் மழை வரும். இப்போ பனி டைம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப குளிரும். சரி, வெயில் டைம்னா காலையில் ரொம்ப வெயில் அடிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்னால் வாக்கிங் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஈவினிங் தான் கொஞ்சம் நேரம் மாடியில் போய் நடப்பேன். பரவாயில்ல, உங்கள் மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு நல்ல உடம்பு ரொம்ப நல்ல ரிசல்ட் காட்டுது. ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம். என்கிட்ட இப்போ கொஞ்சம் பவுடர் இருக்குது. நான் சின்ன பாட்டில் தான் வாங்கினேன். நான் அதே அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். காலியானோடனே கண்டிப்பாக நான் ஆர்டர் பண்ணுறேங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம். ஹாய் அக்கா, நான் வந்து உங்கள் வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் கூட நான் ஸ்கிப் பண்ணலை. ஃபஸ்ட் நான் வாங்கும்போது வந்து நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் வாங்கினேன். ஆனால் வந்து குடித்ததுக்கப்புறம் தான் ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. என்னென்னா, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது March 17 நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 85 இருந்தார், நான் 77 இருந்தேன். இப்போது உங்களுக்கு நேற்று நாங்கள் செக் பண்ணதில் நான் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. அவருக்கு 2 கிலோ ரெடியூஸ் ஆகிருக்கு. அவர் வந்து ஒர்க் பிஸினால சரியாக எடுத்துக்க முடியல. பட் நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். அதனால் எனக்கு 5 கிலோ லாஸ் ஆகிருக்கு. அது நிஜமாகவே ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்னெல்லாமோ ட்ரை பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் வெயிட் லாஸே ஆகலை. சரியாக சாப்பிடவே இல்லைனாலும் அவ்வளோ உடம்பு போட்டுட்டு இருந்தது. ஏன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பயங்கரமாக வெயிட் ஏறிட்டேன். நான் அதை கம்மி பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ உங்களோட இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த டயட்டுமே நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா பாப்பா பார்த்துக்கறக்கே எனக்கு கரெக்டாக இருந்தனால என்னால் எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ண முடியல. வாக்கிங் போல் எதுவுமே பண்ணலை. எல்லாமே வீட்டில் தான் இருந்தேன். ஜஸ்ட் மார்னிங் அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன், நைட் அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் சாப்பிட்ருந்தேன். நான்வெஜ் எடுத்துக்கிட்டேன். அதுலேயே இவ்வளோ கம்மியானது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஸோ நீங்கள் எல்லா ஃபீட்பேக்கும் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து வெயிட் லாஸ் பவுடர் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்கு. அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட வெயிட் லாஸ் போட்டு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இதை தவிர 50 ப்ராடக்ட் மேலே நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப் சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீபம், சுத்தமான பசுமாட்டு நெய். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு, கொம்பு தேனு இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது.